ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நானும் என் வேலும் மயிலும் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்போம்னு சொன்ன பிறகும் சின்ன சின்ன விஷயங்களை கூட நீ பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக நினச்சி பயப்படுறது தான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. உன் வாழ்க்கையை நான் எந்த விதத்திலும் மாற்றி அமைக்காமல் இப்படியே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழும்படி உன்னை விட்டு வச்சிடுவேன்னு நினச்சியா என்ன? இதோ உன்னை காப்பாற்றி உன் வீட்டில் சந்தோஷமலை பொழியும்படியும் உன் வாழ்க்கையில் என்னுடைய அருள்மலை பொழியும்படியும் செய்வதற்காக தான் திருச்செந்தூர்லேருந்து உன் அப்பன் முருகன் உனக்கு வாக்கு கொடுக்க உன்னை தேடி வந்தேன். என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக அமையும்படி செஞ்சுட்டு தான் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். இனிமே நீ எதிர்பார்த்ததை விட, நீ தேடியதை விட எல்லாமே மிக அதிகமாக ஆனந்தமாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது. இனிமே நீ எதை நினச்சும் கவலைப்படும்படி உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் இருக்க போகிறதில்ல. இப்போதைய உன்னுடைய நிலைமையும் கண்டிப்பாக மாறும். நீ கவலைப்படாமல் இருந்தீனா நடப்பது அனைத்தையும் உனக்கு நன்மையானதாக நல்லபடியாக நான் நடத்தி தரேன். ஏன் பாதுகாப்பில் நீ இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படணும், கவலைப்படணும்? தேவையில்லாமல் எந்த விஷயத்திலும் நீ மூக்க நுழைக்காத. அடுத்தவங்க வீட்டு விஷயத்திலும் அடுத்தவர் வாழ்க்கையிலும் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ ஆர்வம் செலுத்தாதே என் செல்வமே. எப்போவுமே உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணும், உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்க நீ என்ன செய்யணும், உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவதற்கும் நீ இன்னும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கும் என்ன செய்யணுன்ற இந்த விஷயங்களில் கவனம் செலுத்தும் போது உன்னுடைய கர்ம வினைகள் தானாகவே கரைஞ்சு போய் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைப்பதற்கான நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி தருவேன். உன்னுடைய பாவமெல்லாம் முடிவடைஞ்சு உன் வாழ்க்கையில் புண்ணியம் கிடைப்பதற்கான நேரம் வந்துருச்சு. நீ வாய்விட்டு என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டாலும் அதை அனைத்தையும் அழகாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் தயாராக இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாமல் கவலைப்படணும்? எல்லாவற்றையும் பெறுவதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதால தானே உனக்கு வேணுங்கிறத நீ என்கிட்ட கேட்கும்படி உன் மனசில் அந்த எண்ணத்தையே நான் உண்டாக்கினேன். நீ கேட்டதும் நீ ஆசைப்பட்டதும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாகவே நீ எதிர்பார்த்து நடக்காமல் நிறைவேறாமல் இருந்த ஒரு விஷயமும் இப்போது வெற்றிகரமாக நடந்து முடிய போகுது. ஏன்னா உன்னை காப்பாற்ற உன் கூடவே இருந்து நீ நினச்சதை நடவேற்றி கொடுப்பதற்காகவும் நான் உன் கூடவே உனக்கு துணையாக வந்து விட்டேன். இனிமே உன் வாழ்க்கையில் ராஜ யோகம்தான். அது மட்டும் இல்லாமல் நீ கேட்ட வரங்களையும் ராஜ வாழ்க்கையையும் எந்த குறைவும் இல்லாமல் நிறைவாக உனக்கு தர வந்துட்டேன். உன்னை காப்பாற்ற உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ நினச்சது எப்படி நடக்காமல் போகும்? என் ஆசீர்வாதத்தோடு அனைத்து விஷயங்களையும் அழகாக நடத்தி முடிச்சு தரப்போகிறேன். யாராவது வந்து உன் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னா, உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா அதை நம்பி கண் கலங்க வேணாம். அதுக்கு பதிலாக அடுத்தவங்க 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் ஏன் நம்ம கேட்கணும்னு கண்டுக்காம உன் வாழ்க்கையை முழுசாக என்கிட்ட ஒப்படைச்சிடு. மனிதர்களுக்கான நேரத்தை படைப்பவன் நான் தான். அப்படி இருக்கும்போது உனக்கு அதை நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் எனக்கு ஆகும்? உன் எதிர்கால வாழ்க்கையவே ஏற்ற மிகுந்ததாக மாற்றி அமைச்சு என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு எல்லா வெற்றியும் கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையை களை கட்டும்படியும் உனக்கான வளங்களெல்லாம் உனக்கு வந்து சேரும்படியும் நான் செய்ய போகிறேன். உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் துணையாகவும் நான் இருப்பேன்றதை நீ மறந்துட வேணாம். இப்போ நீ சந்தோஷமாக இல்லைனாலும் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் வழிகளை நான் ஏற்படுத்தி தரேன். நீ ஒன்றும் கவலைப்படவே வேணாம். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். எந்த மனிதர் என் மேலே பயத்தோட வாழ்க்கையில் எதை நினச்சும் அச்சப்படாமல் என் மேலே பயம்னா பக்தி கலந்த நம்பிக்கையை நான் சொல்கிறேன். தவறு செய்யக்கூடாது,
தப்பு செஞ்சா முருகன் தண்டிப்பார்ற அந்த பயத்தோடும் பயபக்தியோடும் நம்பிக்கையோடும் என்னையே நினச்சி வாழக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அவரை எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் நானே பாதுகாப்பேன். அப்படிதான் இப்போது என்னை நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில் ஒருத்தர் பிரச்சனை தரும் விதமாக சில விஷயங்களை செய்ய திட்டமிட்டிருந்தாங்க. அதை தவிர்த்து அவரது எண்ணத்தை தவிடுபொடியாக்கி உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் அவசரமாக ஓடி வந்தேன். இனிமே எதுவாக இருந்தாலும் அதை நீயாகவே தனியாக சமாளித்து எதிர்கொள்ளும்படி உனக்கு சக்தியையும் கொடுக்க போகிறேன். உன் மனசில் இருக்க கவலைகளையெல்லாம் இன்னையோட தூக்கி போடு. இனிமே தேவையில்லாமல் நீ எதை நினச்சும் குழம்ப வேண்டாம். நான் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும். நல்ல பிள்ளையாகி உனக்கு சோதனைகள் வரும், கஷ்டம் வரும். ஆனால் ஒருபோதும் அதில் நீ தோற்று போனாலுமே கூட அந்த தோல்வி நிரந்தரமாக உன்கிட்ட தங்காது. அப்போதைக்கு வேணும்னா நீ நினச்சது நடக்காமல் போயிருக்கலாமே தவிர மறுமுறை நீ மனசார என்னை நினச்சிக்கிட்டு முயற்சி செய்யும்போது உனக்கான விஷயத்தை நான் நிச்சயம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். ஆனால் நீ எப்போவுமே வாழ்க்கையில் அனைத்தையும் எதிர்கொள்ளவும் சமாளிக்கவும் எதிர்த்து போராடவும் தைரியமாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் என் செல்வமே. வாழ்க்கையை அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு உனக்குள்ள நிறைய கற்பனைகளை யோசித்து வச்சிருக்க. இருந்தாலும் நீ கண்ட கனவு கனவாகவே இருக்கே தவிர நீ எதிர்பார்த்தது போலவும் ஆசைப்படுறது போலவும் வாழ்க்கையில் எதுவுமே இதுவரைக்கும் நடக்காம தானே இருந்துச்சு. ஆனால் இப்போது பாரு, இனி வரக்கூடிய கால சூழ்நிலைகளில் நீ எதிர்பார்த்தது போலவும் கனவு கண்டது போலவும் நீ வாழ நினச்சது போலவும் அழகான வாழ்க்கையை சிறப்பாக நான் உனக்கு அமைச்சு தரப்போகிறேன். வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீயும் வாழ ஆரம்பிச்சின்னா நடக்கும் அனைத்தும் நிச்சயமாக உனக்கு நல்லதாக நடக்கும். உன் மனசு தான் உனக்கு முதல் எதிரின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உன் எதிரி கூட உனக்கு இவ்வளோ கெடுதல் செய்யணும்னு யோசிக்க மாட்டாங்க. ஆனால் உன் மனசு உன்னை பயமுறுத்தி உனக்கு அது தப்பாக நடந்துடும் இது தப்பாக நடந்துடும்னு உன்னை பயமுறுத்தி என்ன நடக்குமோ எது நடக்குமோ நீ பயப்படும்படியாக உன் மனசுக்குள்ள பல பயப்படுத்தக்கூடிய எண்ணங்களை உருவாக்குது. உன் மனசு உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும் உன் புத்தி எப்போவுமே தைரியத்தோடு இருக்கட்டும். என்ன நடந்தாலும் நடக்கிறத பார்த்துக்கலாம், நடப்பது அனைத்துமே நல்லதாக இருக்கும்னு நீ தைரியமாக இருக்க கற்றுக்கோ. உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருக்கும்போது எதுவுமே தவறாக நடக்கும்படி விட்டுட மாட்டேன். நேற்று வரைக்கும் நடந்த விஷயத்தை வச்சு இனிமே உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு மட்டும் முடிவுக்கு வந்துடாத. நாளைய சூழ்நிலை நிச்சயம் நல்லபடியாக மாறும். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா உன் எண்ணங்களுக்கும் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றாற் போல எல்லா துன்பங்களையும் துரத்தி அடித்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன். எல்லாருக்கும் நன்மையே நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கும் உன்னை எந்த விதத்திலும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ எதிர்பார்த்த விஷயங்களை நீ எதிர்பார்ப்பது போல மனிதர்கள் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நீயே எதிர்பார்க்காத விஷயங்களை நீ நினச்சதை விட சிறப்பாக உன் அப்பன் முருகன் செய்து முடிப்பேன். இனிமே உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் எல்லாம் அழகாய் நடக்கும். நல்ல விஷயங்கள் மிக சிறப்பாக நடந்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன். நேர்மையான நல்ல மனசுள்ள உனக்கு எந்த விதத்திலும் யார் மூலமாகவும் துன்பம் வர நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்வமே. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற இடத்துல நீ வாழணும்னு நினைக்காத. அதுக்கு பதிலாக நீ இருக்கிற இடத்த சந்தோஷத்தில் உண்டாக்குவதற்கு முயற்சி செய். அப்படி உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை உனக்கு பிடிச்சது போல நீ மாற்றும்போது அதுதான் நிரந்தரமானதாக நிறைவுள்ளதாக இருக்கும். அப்படி நீ நினச்சது போல உன் வாழ்க்கையை மாற்றிக்க நீ முயற்சி செய்யும்போது நீ எதிர்பார்க்கும் காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும்படி நான் செஞ்சு காட்டுறேன். உன் நிலைமை மாறுவதற்கேற்ற நேரம் வந்துருச்சு. என் அருளால் இன்னும் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடப்போகிறாய். உன் மனசின் ஆழத்தில் இருந்து திருச்செந்தூர் முருகானி என ஒரு வார்த்தை கூப்பிட்டினா போதும். உன் வாழ்க்கையில் அமைதி வருவதற்கும்
அதிர்ஷ்டம் மலர்வதற்கும் ஏற்ற எல்லா வேலைகளையும் நான் செஞ்சு முடிச்சிருவேன். உன் சந்தோஷத்தில் நீ வடிக்கக்கூடிய ஆனந்த கண்ணீரை பார்ப்பதற்காக என் மனசு ஏங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இத்தனை நாளாக கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு கவலையை மட்டுமே நினச்சி புலம்புற நீ என்னைக்காவது ஒரு நாளைக்காவது சந்தோஷத்தோட மன மகிழ்ச்சியோட ஆனந்த கண்ணீர் வடிக்க மாட்டியான்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா இனி வரக்கூடிய உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சிறப்பாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ எப்போதும் எவ்வளவுதான் உனக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, அல்லது உன்னை புரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, உன் பலவீனம் என்ன, உன்னுடைய ரகசியம் என்னன்னு யாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேணாம். உனக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும், உன்னை நேசிப்பவர்களாக இருந்தாலும், உன்னுடைய பலவீனங்களை அவர்கள்கிட்ட சொல்லும்போது அவங்க என்னைக்கு இருந்தாலும் அதை ஒரு நாளைக்கு அவங்க சுயநல தேவைக்காக எப்படி பயன்படுத்துவாங்கன்னு சொல்லவே முடியாது. அதனால தான் உன் ரகசியம் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் ரகசியமாக இருக்குன்றத நீ எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோ. உன் மனசில் ஓடிக்கிட்டு இருக்க குழப்பமும், உன் மனசில் ஓடிக்கிட்டே இருக்க கவலையும் எல்லாமே எனக்கு தெரியும். சீக்கிரம் அது எல்லாத்தையும் சரி செஞ்சு நீ எதிர்பார்க்குற விஷயத்தை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். உன் ஆசைகள் ஒருபோதும் நிராசையாக போகாது. நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களையும் நான் முடிச்சு தர்றேன். எந்த பிரச்சனையும் வராமல் நானே உனக்கு துணையாக இருந்து காவல் காக்கிறேன். நீ செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியன்றதை யோசிச்சு பாரு. தினமும் உனக்கு நான் 24 மணி நேரத்தை கொடுத்துருக்கேன். அதில் ஒரு 10 நிமிஷம் எனக்காக ஒதுக்கி முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லி தியானம் செய்யும்போது அமைதியாக தனியாக ஒரு ஓரமாக உட்காந்து என் நாமத்தை சொல்லும்போது உன் மனசில் வரக்கூடிய அமைதியும் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களையும் நிச்சயமாக உன்னால் உணர முடியும். நான் உனக்காகவே வேலை செய்கிறதையும் என் அருளால் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்வதையும் கூட உன்னால் உணர முடியும் என் செல்வமே. தினமும் எனக்காக ஒரு சில நிமிடங்கள் செலவழிப்பதின் மூலமாக அது இன்னுமே உன் வாழ்க்கையில் உயர்வையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சக்தியையும் கொடுக்கும். எதுவுமே இல்லாமல் நீ வெறும் குழந்தையாக மட்டும்தான் பிறந்த. வாழும்போது அது வேணும் இது வேணும்னு எல்லாத்தையும் தேடி பிடிச்சி சம்பாதிச்சு வாங்கி கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு சேர்த்து வச்சுக்கிட்டு கடைசியில் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு உண்மையை உணர்வதற்கான காலமும் வரும். ஏன்னா இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் உயிரும் சொந்தம் கிடையாது, உடலும் சொந்தம் கிடையாது. உயிர் வேற உலகம் வேறையாக உடல் வேறையாகத்தானே பறந்து பிரிஞ்சு போக போகுது. அதனால் வாழ்க்கையின் யதார்த்தத்தை ஏற்றுக்க பழகு.